இந்த அளவுக்கு ஒரு கோபத்துடன் தாக்குவது எதற்கு அப்படின்னு தெரியல ஆசிரியர்கள். ஏன்னா பெற்றோர்களை தாண்டி மாணவர்கள் வந்து அதிகமா வந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்க உள்ள ஆசிரியர்களை தான் நம்பி அனுப்பிச்சு விடுறாங்க. பெற்றோர்களும் வந்து நம்ம அங்க உள்ள ஆசிரியர்களை நம்பிதான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தவறு செய்வது என்றது வந்து இயல்பான விஷயம். சின்னவர்கள் ஒரு 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 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன தெரியும்? அது இயல்பான வயசுல வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறது, இயல்பா வந்து சும்மா விளையாட்டு சண்டையாக இருப்பதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசக்கூடிய பொருளா வந்து அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் மாத்தி விட்டார் அப்படின்னு பலரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த மாணவன் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வகுப்பில் வந்து விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த மாணவன் கூட இருக்கக்கூடிய சிறுமிகள், அதாவது அந்த மாணவன் கூடிய இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டெலி அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர் கொண்டு அந்த மாணவனை வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒரு சிறுமி. அந்த சிறுமிய வந்து இந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு முறையிலயா, இல்ல அந்த சொன்ன ஒரு கோபத்துல வந்து முதுகுல வந்து அடிச்சிருக்கான். அடிச்ச உடனே அந்த சிறுமி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடற்பயிற்சி ஆசிரியர்ட்ட வந்து இந்த விஷயத்த வந்து இந்த மாரி இந்த பையன் வந்து என்ன அடிச்சுட்டான், அந்த மாணவன் வந்து என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடற்பயிற்சி ஆசிரியர்ட்ட வந்து அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்காங்க. அது சொன்ன உடனேயே அந்த மாணவனை வந்து கூட்டி வந்து கழுத்துல, காலுல ஒரு 4, 5 இடத்துல அடிச்ச பிறகு தலையில வந்து அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்ச ஒரு 3, 4 அடிக்கு பிறகு வந்து அந்த மாணவன் வந்து அந்த இடத்திலேயே வந்து மயங்கி போட்டு விழுகுறான். விழுந்த உடனேயே இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்குது. இந்த மாதிரி வந்து இவ்ளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு குழந்தைகள்ட்ட வந்து இவ்ளோ ஒரு ஃபோர்ஸா வந்து நடந்துக்கணுங்கிறது வந்து என்ன ஒரு இதுன்னு ஒண்ணும் தெரியல. வார்னிங் பண்ணுங்க நீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆசிரியர் என்பது வந்து கண்டிப்பா வந்து இந்த எல்லாருமே சொல்லுவாங்க, அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கிறதெல்லாம் உங்கள வேணாம்னு யாருமே சொல்ல போறது கிடையாது. எந்த ஒரு பெற்றோர்களும் உங்கள அடிக்காம எங்க பிள்ளைங்கள வந்து நீங்க பகின்று குடுங்க அப்படின்னு யாருமே வந்து சொல்றது கிடையாது. அதாவது ஆசிரியர் என்பவர் வந்து ஆசிரியரை நம்பிதான் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள வந்து பள்ளிக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்து ஆசிரியர் மூலியமா வந்து நடக்கும் பொழுது, பெற்றோர்கள் எவ்வளவு அச்சத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க.